தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட அம்மை துதிக்கிறோம். அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காகவே, எங்கள் ஒவ்வொருவருக்காகவே, உலக மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் தகப்பனே ஆண்டவரே, ஒரு மெய் சந்தோஷத்தை, மெய் சமாதானத்தை, விடுதலையை கொடுக்கும்படி எங்களுக்காக மனிதனாய் அவதரித்தீரே அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதை நினைவுறும்படி கூடியிருக்கிற இந்த வேளையிலே ஒரு மெய் சமாதானம், மெய் சந்தோஷம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொன்னபடி தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாவே இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே நீர் இப்படியாக எப்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆண்டவரே விடுதலைக்கான பாவ மன்னிப்புக்கான வழியை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே ஒரு வழியை, மெய்யான வழியை நீங்கள் உண்டு பண்ணும்படி நீங்கள் வந்து பிறந்தீங்களே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவானவர் தம்முடைய சொந்த ஒரே குமாரனை அனுப்பி என்று சொன்ன பிதாவின் அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்காக அடிகள் ஆண்டவரே, ஆணி குத்தப்படுதல், முள் குத்தப்படுதல், வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக பொறுத்து கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவாய் அடிமையாய் உம்மை தாழ்த்தினீரேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த இரத்தமுடைய எங்கள் ஆண்டவர் அதை எங்களுக்காக சிந்த ஒப்பு கொடுத்த அந்த ஒப்பு கொடுத்தலின் அன்புக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானுடைய பிரசன்னம் தொடக்கம் முதல் முடிவு வரை காணப்படுவதாக, ஒரு மெய்யான விடுதலை எங்களுக்குள்ளே எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே ஜனங்கள் வருவதற்கான தடைகளை நீக்கி சீக்கிரமாய் அநேகர் வந்து சேரும்படியான கிருபைகளை, வழிகளை ஆண்டவரே திறக்கும்படியாக செபிக்கிறோம். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டின எல்லாவற்றையும் திறக்கிறோமாகிய ஆண்டவரே உம்முடைய வல்லமை கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எந்த வருடம் இல்லாத அளவுக்கு ஆண்டவரே அதிகப்படியான இந்த குழப்பங்கள் இருக்கிற இந்த வேளையிலே சீக்கிரமாய் உம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தின் ஆளுகை தொடர்ந்து இந்த இடத்துல கிரியை செய்வதாக. ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தவார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தினாச்சா. விடுதலையோடு ஆராதிக்க விடுதலின் ஆவியானவர், விடுதலின் ஆவியையும் ஒரு மனதின் ஆவியையும் ஜெபத்தின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை நீங்க தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, எவ்வளவு பெரிய மகத்துவமான ரட்சிப்பாகிய விடுதலையை ஆண்டவரே நாங்கள் நினைவுறும்படி வந்தீரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் வந்ததன் நோக்கத்தை ஆண்டவரே, பாவ மன்னிப்புக்கான வழிகளை நாங்க இன்னும் யாருக்கும் சொல்லவில்லை என்றால் எங்களை போல துரோகிகள் உலகத்தில் யாரும் கிடையாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் யாரையும் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. நாங்கள் உண்மையாகவே நேசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய பிறப்பின் நோக்கத்தை, சத்தியத்தை எங்களுக்கு நாங்கள் அறிவிக்கும்படி ஆவியானவர்களை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உலக மக்களை போல வாழ்ந்து போவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டது அல்ல. நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய வார்த்தையாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உம்முடைய சொந்த ஜனங்கள், பரிசுத்த ஜனங்கள். ஹல்லேலூயா. உலகத்தை விட்டு மாறுபட்டவர்கள், உலகத்தின் அஸ்தங்களுக்கு தப்பி திவ்ய சோபத்துக்கு பங்கு உண்டாகும்படி எங்களை தெரிந்து கொண்ட அந்த மேலான ஸ்லாக்கியத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நீ பிறந்ததின் மெய்யான நோக்கம், சந்தோஷம் எங்களுக்குள்ளே இன்னைக்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே நாங்கள் எல்லாரும் அதை பெற்றுக்கொண்டு அனைவருக்கு சுவிசேஷமாய் நற்செய்தியை அறிவிக்க தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் முற்றுமுடிய பொருட்படுத்து ஒவ்வொரு பகுதியிலும் மகிமை வழங்கும்படியாய் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. அப்பா, நீங்கள் வந்திருக்கீங்க, தொடர்ந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி வரவேற்கும். கிறிஸ்து இயேசுவின் மகிமை குறைகளை எல்லாம் நிறைவாக்குவதாக. பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. பக்தரே வாரும் ஆசை அவளோடு. ஹல்லேலூயா. பக்தரே வாரும் ஆசை அவளோடு, நீர் வாரும் பாலனை, வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாய், அஷ்டாங்கம் செய்ய வாரும், அஷ்டாங்கம் செய்ய வாரும், அஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவே
சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள். ஆராதனையில் அது ஒரு பகுதி. நம்முடைய நாட்களில் அப்படிப்பட்ட இடங்களும் இல்லை, அந்த முறைகள்லாம் மாறி போச்சு. ஆண்டு ஸ்தோத்திரம். வீட்டிலையாவது அப்படி பண்ண பழகுவோம். ஆண்டவருக்கு ஒரு பணிந்து குனிந்து அவரை நாம் தொழுது கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவருடைய பேர் சமாதான கர்த்தர், சமாதான காரணர். ஹல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில் பிசாசினாலே பகைமை வந்தது, அந்த பகைமையினாலே சமாதானம் போய்விட்டது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஹல்லேலூயா சமாதானத்திற்கான ஒரு வழியை உண்டு பண்ணி தம்முடைய இரத்தத்தால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சாத்தானின் அதிகாரத்தை பறித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இந்த உலகத்திலே சமாதானத்தை நம்முடைய ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் பகைமை இருந்தது என்றால் வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ள பகைமை இருக்கும் என்றால் அவனுக்குள் தேவ அன்பு இல்லை. ஹல்லேலூயா. அவனிடத்தில் இருள் இருக்கிறது, சாத்தானின் அதிகாரம் இருக்குது என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தபடினாலே நாமும் பிறருடைய தவறுகளை மன்னிப்பதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் அம்மா அப்பாட்ட பேச மாட்டீங்க, கூட பிறந்தவங்கள்ட்ட பேச மாட்டீங்க. தயவு செய்து நாளைக்கு ஃபோன் பண்ணி, காலையில் உப்பமாக ஃபோன் பண்ணி ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லி அவங்கள ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இந்த ஆலோசனையை கேட்டவங்க குடும்பத்தில் பெரிய சந்தோஷம். நிறைய சாட்சி இருக்குது, சொல்லக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உண்மையும் சத்தியமானது, வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத வார்த்தை. ஹல்லேலூயா. அனுப்பப்பட்ட வார்த்தை அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தான் திரும்பும், இல்லைன்னா திரும்பாது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களை சமாதானம் பண்ண ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பயவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பண்ணி அனுபவித்து கடந்து வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக சாட்சி சொல்ல முடியுது. ஹல்லேலூயா. எதிரிகள்லாம் அவங்க நம்ம பக்கமாக வருவாங்க, அது ஆண்டவருடைய ஆண்டு பார்த்துக்கொள்வார். நம்ம பண்ண வேண்டியது அவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது. ஹல்லேலூயா. செய்வீங்களா? அப்படி ஒரு 2-3 சாட்சி வர வாரத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சமாதான காரணர், சமாதான கிறிஸ்து, சமாதானத்தின் வழி, தேவ நீதியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். குடும்பத்தில் ஏன் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை? தேவ நீதி அங்கே இல்லை, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை அங்கே இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை செயல்பட உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் மெய் சமாதானம், மெய் சந்தோஷம் ஒவ்வொரு வீட்லேயும் உள்ளத்திலையும் இல்லத்திலையும் வந்துடும். உற்சாகமை கரந்தட்டி பாடுவோம். பகைமை நிறைந்த இந்த உலகத்தில் ஹல்லேலூயா சண்டை, போராட்டங்கள், வருத்தங்கள், கொலைகள், வெறிகள் எல்லாவற்றிலும் விடுதலை உண்டாகும்படியாக நம்முடைய ஆண்டவர் வந்தார். உற்சாகமை கரந்தட்டி பாடுவோம். Amen.
அல்லேலூயா. சமாதானக்காரனர். அல்லேலூயா. பகைமை எல்லாம் ஒழித்து சிலுவையில் இரத்தம் சிந்தி பிசாசின் அதிகாரம் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு சமாதானத்திற்கான பாதையை உண்டு பண்ணின நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. இந்த மெய்யான சமாதான பாதையிலே நடந்து நித்திய ஜீவனை பெறும்படி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையாகிய நீதியினாலே உண்டாகும் சமாதானத்திலே நடந்து நித்திய ஜீவனை பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஜனன நன்னாளின் நினைவு கூறுதலின் இந்த நாளிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, பண்டிகை கொண்டாடுகிற சந்தோஷம் அது எல்லாத்துக்கும் உண்டு. அதையும் தாண்டி என்னை மீட்க வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் எனக்காகவே வந்து பிறந்தார். அல்லேலூயா. எல்லாம் நெஞ்சில் கை வச்சலும், இயேசு கிறிஸ்து எனக்காகவே என்னை மீட்கும்படிக்கு வந்து பிறந்தார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு கையில் வைக்க மனசு இல்லை, வெக்கமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம பார்த்து வெக்கப்படலை. அல்லேலூயா. நம்ம அருவருக்கலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சில ஆண்டவருடைய பிறப்பின் வார்த்தைகளை நினைவு கூறுவது நமக்கு நல்லது. ஆதி மனிதன் பாவம் செஞ்சால் நம்ம பாடினோம். என்ன செஞ்சால் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியலை. வேறு உண்மை கிடையாது. வெரி சிம்பிள். ஆண்டவர் உலகம் சொல்லியிருக்காரு, எப்போ நீ அதை சாப்பிட்ற அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்ட நாளில் மரணம் ஒன்றை தொடரும். அல்லேலூயா. மரணத்தை ருசி பார்க்காத உன்னை மரணம் தொடரும் என்றும், இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்தார், இந்த கனியை நீ சாப்பிட வேண்டாம், நீ சாப்பிட்ற நாளிலே உனக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய், சாவு உன்னை தொடரும் என்று அங்கு கட்டளையிட்டார். தான் சரியான டிரான்ஸ்லேஷன். அல்லேலூயா. அப்போ மனுஷன் நித்திய காலமாய் தேவனோடு இருக்க அழைக்கப்பட்டவன், அந்த வாய்ப்பை அவன் இழந்து விட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேளையிலே அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவன் அப்படி செஞ்சால் கூட அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:15. ஹல்லேலூயா. நம்ம அங்கே பார்க்குறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கடிப்பாய். சரியான டிரான்ஸ்லேஷன். ஹல்லேலூயா. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அந்த பிறப்புக்கும் பகை உண்டாக்குவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் யோவான் 13:18. எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆயிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அல்லேலூயா. கூட இருந்த ஒரு சீஷனே அங்கு ஆண்டவருக்கு விரோதமாய் சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பண ஆசையாய் உள்ளவனாய் இருந்தபடினாலே, அவன் மானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை குறித்துடைய வல்லமை குறித்து அறிந்தபடினாலே, அவன் மாம்சத்திலே பண ஆசையாகிய விக்கிரம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்து எப்படியாவது தப்பிச்சிடுவார். அல்லேலூயா. அவன் சாத்தான் வசமாக பிடிச்சான். அல்லேலூயா. ஆனாலும் கூட தேவ சித்தம், அந்த தேவனுடைய அந்த இரத்தம் சிந்தலினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று. யாரெல்லாம் இதை நம்பி விசுவாசித்து அவரை பின்பற்ற ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த விடுதலை நெய்யாகவே அவளுக்கு பலிக்கும். நம்ம வாசிக்கலாம் 2 பேதுரு 1:19 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இதான் நம்ம ஆராய்ச்சி பார்க்க போகிற வார்த்தை. தொடர்ந்து பார்ப்போம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆண்டவருடைய ஒரு பெயர் நாமம் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று வெளிப்படுத்தல் 22:1-16 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் அதிகாலையில்
அது உதிக்கும் பொழுது மக்களுக்கெல்லாம் ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம் வந்துடும். இருள் முடிந்து அங்கு வெளிச்சம் வரப்போகிறது என்ற ஒரு புதிய நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகம் இருளே இருந்த பொழுது அங்கு அறியாமை, பாவம், சாபம், கண்ணீர், கவலை, வேதனை நிறைந்த வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக விடிவெள்ளி நட்சத்திரமாய் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வெளிச்சமாய் வந்து அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உங்கள் இதயத்தில் உதிக்கும் அளவும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நம்முடைய இருதயத்தில் உதிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசு மேலே ஒரு முழு விசுவாசம் வச்சு அதற்கு அந்த விசுவாசம் நம்மளை வாயிலிருந்து அறிக்கையாகவும் கீழ்ப்படியிலும் வெளிப்படும்படியான ஒரு விசுவாசமாக வெளிப்படும் பொழுது கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள வந்து அது கிரியை செய்ய தொடங்க ஆரம்பிக்கின்றது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் தான் நமக்குள்ளே வர வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கையினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு காரியம் உண்டாவது தான் கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வந்து உயிர்த்தார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து நம்மளே உயிர்த்திருக்கிறாரா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு சத்தியங்களையும் இந்த நாட்களில் கேட்டு கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய ஒப்புக்கூடாத ஒரு வாழ்க்கை, அல்லேலூயா, நித்திய நரக ஆக்கினை தீர்ப்புக்கு உரியது. அல்லேலூயா. சத்தியம் தெரிந்தாலும் இன்னும் தங்களை ஒப்பு கொடுக்காத, இன்னும் கொஞ்சம் போகட்டும், கொஞ்ச நாள் போகட்டும் என்கின்ற அநேகருடைய சாட்சிகளின் முடிவு பரிதாபமானது. அல்லேலூயா. மரணம் வரைக்கும் நிறைய பேர் கொடுப்பதில்லை. பிரியமானவர்களே, நாமோ இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய நாள். வேறொரு நாள் கொடுக்க விடுமோ கிடைக்காதோ தெரியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையான தெய்வம், வார்த்தை மாம்சமாகி, அல்லேலூயா. ஆகவே அந்த மாம்சமான வார்த்தை மாம்சமான இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே விசுவாசத்தினாலே வாசம் பண்ணவும். அல்லேலூயா. ஆண்டுடைய சத்தியங்களை கேட்டு மனதார ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசம் இருந்தால் அதை பற்றி பேசுவோம். ஒரு வசனத்தை விசுவாசம் பார்த்தா அது வாயிலிருந்து வெளியே வரும், அந்த வசனம் வாயிலிருந்து வெளியே வரும். அல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படிதலாகிய விசுவாச கிரியை வெளிப்படும். இந்த மூன்றும் இல்லாட்டா அது விசுவாசம் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிற விசுவாசம் கிறிஸ்து கிறிஸ்து இயேசு நம்முடைய இதயத்தில் உயிர்த்தாரா இல்லையா? அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறியணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கால தயவுசெய்து நீங்கள் சிரமம் எடுத்து அதை வாசிங்க. அந்த வார்த்தை நம்மளை நியாயம் தீர்க்கும். அந்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் விட்டு நம்ம நித்திய ஜீவனுக்கு பெற முடியாது. அல்லேலூயா. ஆகவே இந்த இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிப்பது நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதைத்தான் எண்ணாகமம் 24:17 அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார், யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அல்லேலூயா. இது சாதாரண காரியமா? உலக மக்கள் எல்லாருக்கும் உள்ள பெரிய நற்செய்தி. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அந்த என்னைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 18 என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. அப்போ ஒளினா நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அந்த ஒளி நம்மகிட்ட இருந்து வெளியே வந்திருக்கான்னு பார்ப்போம். ஒளி நமக்குள்ளே இருக்கு, கிறிஸ்து இயேசுவாகிய ஒளி இருக்கு, என்ஷூர் பண்ணுறதுக்கு வேறு என்னன்னு பார்ப்போம். அல்லேலூயா. மத்தேயு 5:14, 15, 16 நம்ம பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, அங்கு நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு மலையின் மேல் இருக்கிற பட்டணம், உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குது, நல்லது. இன்னும் நிறைய பேர் வெளியே அந்த வெளிச்சத்தை, இருளை நீக்குகிற அந்த வசனத்தை, வார்த்தைகளை, சத்தியத்தை பிறருக்கு சொல்லுவது கிடையாது. அல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் யாரு? அங்கே மலை மேல் இல்லை, பட்டணம் இல்லை, விளக்கு இல்லை, இவங்க தங்களை மறைத்து வைத்து கொண்ட விளக்குகள். அல்லேலூயா. நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை தெரியும், சத்தியம் தெரியும், நீ பாவத்திலிருந்து விடுதலைக்கப்பட்ட தெரியும், நித்திய ஆக்கினை பெறாதபடிக்கு நித்திய ஜீவனை பெரும்படியான வழி தெரியும், உனக்குள்ளே வச்சிருக்க. ஆனால் நீ வெளியே சொல்லலை, வெளியே காட்டலை. அல்லேலூயா. அப்போ விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் நாம் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் காணப்படணும். அல்லேலூயா.
நம் மூலமாக 4 பேர் ஆண்டவரை அறியணும், ஆண்டுடைய வழிக்கு வரணும், ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் நம்ம முதல்ல ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பட ஒப்பு கொடுத்து ஒரு நல்ல சாட்சியாய் மாறி அந்த சாட்சி மூலம் பிற நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 16ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. நற்கிரியைகள் நம்மிடம் வந்து வெளிப்படுதா? ஆவின் கனிகள் வெளிப்பட்டிருக்கா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை பிறர் கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்முடைய வெளிச்சம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையினாலே உண்டான வெளிச்சம். அவர் வெளிச்சமாக இருக்கிறார், வார்த்தையான தெய்வம். அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நம்மளும் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிப்போம், வெளிச்சமாக மாறுகிறோம். அல்லேலூயா. எபேசியர் 5, 8, 9, 11 வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உள்ளே இருந்தாதான், அந்த வார்த்தை நமக்குள்ள செயல்பட்டாதான் நம்ம அந்தகாரம் நீங்கி வெளிச்சமாய் மாற முடியும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி எதில் விளங்குமா? சகல நற்குணத்திலும். அல்லேலூயா. நம்ம பார்த்து சொல்ல முடியுமா இவங்க செய்கிறது எல்லாம் பிறருக்கு, சமுதாயத்துக்கு, யாருக்காயிலும் ஒரு நன்மையான காரியங்களை தான் செய்வாங்க. அல்லேலூயா. நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, அதன்படி வாழுவாங்க. ஸ்தோத்திரம். கனியற்ற அந்தகாரமாய் இருக்கிறவர்களுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஒரு கனியற்ற வாழ்க்கை. கனி என்றாலே நற்கிரியை. நற்கிரியை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செயல்படுவதனால் வந்த நற்கிரியை. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்குள்ள அந்தகார கிரியை உங்கள்கிட்ட இருந்தால் அதை கடிந்து கொள்ளுங்கள், உங்களையே கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு கண்ணாடி முன்னால் நின்று உங்களையே ஏசுங்க. உங்களுக்குள்ளே இருக்க கீழ்ப்படியாத, ஆண்டுக்கு கீழ்ப்படியாத குணங்கள், கெட்ட குணங்கள் உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. உங்களே நீங்கள் என்ன சொல்லுங்க? கடிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. எத்தனை முறைடா வசனத்தை கேட்குற? ஒழுங்காக கீழ்ப்படியா? நீ ஒரு வருஷம் மட்டும் கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பி எ ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது கனியற்ற அந்தகார கிரியை கடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும். அல்லேலூயா. நீதியை திங்க் பண்ணணும், நீதியை பேசணும், நீதியை செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தேவனுடைய நீதியாக இருக்கிறது. எங்கே ஆண்டுடைய நீதி இருக்குதோ அங்கே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அப்பவும் பிரியமானவர்களே, இந்த ஆவியின் கனி நற்கிரியை சகல நற்குணத்திலும். அல்லேலூயா. இந்த ஆளை பற்றி குறை சொல்ல முடியாது, இந்த சௌகரியை பற்றி குறை சொல்ல முடியாது, அவ்வளவு நல்லவங்க. அல்லேலூயா. என்ற ஆவியின் கனி கொடுக்கிறவர்கள். நீதியிலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தான் பேசுவாங்க, அதன்படி நடப்பாங்க. நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், அது உண்மையாகவே செயல்படுத்துவாங்க. வெளி வேஷம் அல்ல, வெளி நடிப்பு அல்ல. இருதயத்தின் சிந்தனை ஆராய்ந்து அறிகிற நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, உண்மையாகவே கீழ்ப்படுகிறோமா, உண்மையாகவே நம்ம குணம் அப்படியா, நம்முடைய ஆண்டுக்கு தெரியும். நாம் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சரி, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கே அவங்க நற்கிரியைகள் செய்கிறவர்களாக, நல்ல குணமுள்ளவர்களாக, ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் நீதியை பேசுகிறவர்களாக, நடக்கிறவர்களாக, அதில் உண்மையாகவே செயல்படுத்துகிற பிள்ளைகளாக உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பார்கள். கவிதையெல்லாம் சொல்லாமா? நல்லா வைத்து சொல்லுங்கள். உலகத்துக்குள்ளே போனால் நான் வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. என்னை பார்க்குற ஒருத்தன் என்னுடைய பேச்சு, என்னுடைய பிஹேவியர், என்னுடைய குணங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துக்கு மகிமையை செலுத்தணும். அவங்க வித்தியாசமான அவங்க மற்ற மாதிரி கிடையாது, அவங்க கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. ஒரு காலத்தில் அப்படி தான் பேர் இருந்தது, வேதக்காரங்கள் அவங்க என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் நாளடைவில் உலகத்துக்கு ஒத்த வருஷம் தெரிக்கிறதுனால வேதக்காரன் வேஷக்காரன் என்கிற ஒரு பழமொழி உண்டாயிற்று. அந்த பழமொழியில் நமக்கும் பங்கு இருக்கும் என்றால் நித்திய ஆக்கினையில் நமக்கும் பங்கு உண்டு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு வெளிச்சமாய் உதித்தார். இருள், அல்லேலூயா, பயம், வேதனை,
பகைமை, சண்டை, கண்ணீர், வேதனை உள்ள எல்லா பகைமையும் அவர் விளக்கும்படியாய் அன்பு இன்னதென்று உன்னை போல பிறனை நேசி. இதுக்கு முன்னால் சொல்லிக் கொடுத்த ஆண்டவரை முதல்ல முழு இதயத்தோடு நேசி. அல்லேலூயா. இந்த முழு இதயம் தான் அனைவருக்கு ப்ராப்ளம், நமக்கு ப்ராப்ளம். அல்லேலூயா. அதை சிந்தித்து ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்மளை போல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் யாரும் கிடையாது. அல்லேலூயா. அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், வானத்தையும் பூமியையும் படைச்சவர். அவர் நம்ம மீது அன்பு கொண்டதுனால அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த அன்பு இல்லை அப்படின்னா ரட்சிப்புக்கு, பாவ மன்னிப்புக்கு வழி இல்லை. நம்ம எல்லாருமே நரகத்துக்கு, நித்திய அக்கினிக்கு தான் போகணும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் செய்த காரியம் எவ்வளவு மகிமையானது, மேன்மையானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தீங்கப்பா. இல்லை இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒடுங்கி போனவர்கள், மற்றவர்களால் ஈனப்படுத்தப்பட்டவர்கள், அல்லேலூயா, எதிரிகளால் பகைவரால் ஒடுக்கப்பட்டவர்கள் தகப்பனே, இவள் எல்லாரும் ஆண்டவரே உம்மால நீ சமாதானத்தை கொண்டு வந்ததுனால ஒரு மனுஷன் பிற மனுஷனை மதிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவனை போல என்னை போல அவன் ஒரு மனுஷன் தான், மனுஷி தான். ஆகவே அவளை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து உலகத்தில் அன்பை கொண்டு வந்த என் மெய்யான ஒளியாகிய தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் உலகத்துக்கு ஒத்தவசம் தரிக்காதபடிக்கு, நாங்களும் எங்கள் பிழைப்பை மாத்திரம் போய்கொண்டிருக்கிறபடி, நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் மூலமாய் புறப்படுகிற ஆண்டவரே குணங்கள், ஆண்டவரே வார்த்தைகள், ஆண்டவரே செயல்பாடுகள், ஆண்டவரே நற்கிரிகளாகிய கனிகள், ஆண்டவரே உமக்கு மகிமையாக, பிதாவுக்கு மகிமையாக, இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லும்படியான உம்மை மையப்படுத்தும்படி காரியமாக எங்களை இந்த வெளிப்படும்படியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கறதுக்கான கிருபையை இன்றைக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் உம்முடைய மரண பரியந்தம் பூமியில் உங்களை தாழ்த்தினீங்க. தாழ்த்தி பிதாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தீங்க. நாங்களும் எங்களுடைய மரண பரியந்தம் உம்முடைய எல்லா வார்த்தைக்கும் எங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்து உம்முடைய வெளிச்சம் எங்கள் மூலமாய் பிரகாசிக்கும்படி, ஹல்லேலூயா, எங்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய பரிசுத்த ஒளியை வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த வசனத்தை ஆண்டவரே கவனித்து வேண்டும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் கவனிக்கிறோம்ப்பா. ஆதி முதற்கொண்டு பூமி உண்டாவதற்கு முன்பாகவே மறைக்கப்பட்ட ரகசியமாகிய இந்த ரகசியமானது கிறிஸ்து இயேசுவின் பிறப்பில் வெளிப்பட்டு உலக ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும்படி வெளிப்பட்டீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படி ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆலயத்தில் வந்திருக்கிறோம். உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கரம் தட்டி மகிமைப்படுத்துவோம். உழைப்பதற்கு ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் கரம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆகவே அந்த கரத்தால் அவர் நம்மளை தம்முடைய சரீரத்தால் மீட்டு கொண்டபடினாலே நாமும் நம்முடைய சரீரத்தினாலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனை மகிமைப்படுத்தும்படி அவரை போற்றி புகழ்ந்து உயர்த்தி ஸ்தோத்திர பலியிட்டு செய்த நன்மைகளை நினைத்து நன்றிந்த உள்ளத்தோடு கூட அவரை உயர்த்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய மகிமை. இதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். தேவனுக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை.
ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, மகிமை செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்காகவே வந்து பிறந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அப்பா, எங்களை நினைப்பதற்கு, மனுஷரை நினைப்பதற்கு எம்மாத்திரம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே அவைகளை இயக்கி செயல்படுத்தி பாதுகாத்து வருகிற உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக, அதிகாரங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் நினைவாய் இருக்கிற கர்த்தர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. நாங்கள் நேசிக்கிறோம் கூட அப்படி நினைக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, அவளுடைய மனசு எப்போ மாறும் தெரியாது, அவங்க குணங்கள் எப்போ மாறும் தெரியாது, எப்போ அவர்கள் கோவப்படுவாங்கன்னு தெரியாது, எப்போ பொய் சொல்லுவாங்கன்னு தெரியாது, எப்போ காலம் வருவாங்கன்னு தெரியாது, எப்போ துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீர் மாறாதவரப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மாறாதது, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாறாதது. வானமும் பூமியும் அசைந்தாலும் உம்முடைய வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா. உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இவ்வளவு எங்களை நேசித்தீரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரே ஒரு நோக்கம், தடையா இருக்கிற பாவத்தை நீக்குவதற்கு உம்முடைய இரத்தம் மூலமாக பாவ மன்னிப்புக்கு வந்து ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணி யார் யார் அதை தேடி நம்பி விசுவாசித்து வருகிறார்களோ, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ, உம்மை பின்பற்றுகிறார்களோ, யாவருக்கும் பாவ மன்னிப்பு என்ற ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து உம்முடைய நீதியாகிய வசனத்தை பின்பற்றி மெய் சமாதானத்தை, மெய் சந்தோஷத்தை ஒவ்வொரு ஜனத்துக்கும் கொடுக்கும்படிக்கு இந்த உலகத்துல மனுஷனாய் வந்து பிறந்தீரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அடிமை கோலம் எடுத்தீரே அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் அடிமையாக வேண்டிய இடத்துல நீங்க எங்களுக்கு அடிமையானீரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய மரணம் மட்டும் எப்படி பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை தாழ்த்தி அடங்கி இருந்தீரோ, ஹல்லேலூயா, நீங்க எனக்கு எப்படி முன்மாதிரியாக இப்படி இருக்கிறீங்களோ, நாங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற நல்ல பிள்ளைகளாக எங்களை பார்த்து மகனே மகளே என்று சொல்லும்படியான ஆண்டவர் இந்த பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் அதை காற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படியாக ஆண்டவரே நற்குணசாலிகளாக, வெளிச்சம் தரக்கூடிய பிள்ளைகளாக, உலகம் கெட்டு போகாதபடிக்கு, உலக மக்கள் கெட்டு அழியாதபடிக்கு, நித்திய நரகத்துக்கு போகாதபடிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஒரு உணவு கெட்டு போகாதபடிக்கு உணவு ஆண்டவரே அந்த உப்பானது பாதுகாக்கிறதோ, நாங்களும் ஒவ்வொரு ஜனங்களும் கெட்டு அழிந்து நரகத்துக்கு போகாதபடிக்கு, கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை எப்படி பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனாகிய உம்மை இந்த பூமிக்கு தந்தரினாரோ, நாங்களும் கூட உம்முடைய வார்த்தைகளை அநேக ஜனங்களுக்கு தந்தரளி அவள் கெட்டு போகாமல் நித்திய ஆக்கினை அக்கினிக்கு போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, அவள் மீட்டு ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவரே தைரியத்தை தாங்க, பரிசுத்த ஆவியானவர் தாங்க ஆண்டவரே. இந்த நற்செய்தியை நாங்க அறிந்து கொண்டு எங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டு ஹல்லேலூயா மரக்காலால் மூடிக்கப்பட்ட ஒரு விளக்கை போல இருப்போம் என்றால் நாங்கள் நியாயத்திற்கு தப்புவது எப்படி? ஹல்லேலூயா. உன்னை போல பிற நேசி என்றீங்களே ஆண்டவரே, நீர் தான் மெய் தெய்வம், மனுஷனை வந்து பிறந்தீங்க, பாவ மன்னிப்புக்கின்ற வழியை ஏற்படுத்தீங்க என்று சொல்லி அந்த வழியை சொல்லுகிறதற்கு கிருபை தாங்க, இரக்கம் தாங்க. உம்முடைய அன்பை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. மூடிக்கொண்டிருக்கிற எல்லா வாய்களையும் திறங்கப்பா எப்பத்தான் என்று சொல்லி நீங்க ஜெபித்தபடி ஜெபிக்கிறேன். இந்த நேரம் ஆராதிக்கிற நேரம், உம்மை உயர்த்துகிற நேரம், வாயை திறந்து உயர்த்தட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. தாயுடைய அன்பை காட்டிலும் பெரியது, தந்தையுடைய அன்பை காட்டிலும் பெரியது, கணவனுடைய அன்பை காட்டிலும் பெரியது, மனைவியுடைய அன்பை காட்டிலும் பெரியது, பிள்ளைகளின் அன்பை காட்டிலும் பெரியது, நண்பர்களின் அன்பை காட்டிலும் பெரியது. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் அந்த அன்பை சரியாக புரிந்திருப்போம் என்றால், வாழ்ந்தால் உமக்கென்று, வாழ்ந்தால் உம்முடைய வார்த்தைக்கென்று, வாழ்ந்தால் நித்திய ஜீவனுக்கு என்று நீங்க என்ன எங்கள் மீது அன்பு கொண்டு இந்த உலகத்தில் அடிமையை பிறந்து ஜீவனை கொடுக்க ஒப்பு கொடுத்த அந்த அன்பை உணர்ந்து அந்த அன்புகளை ஊற்றப்பட, பரிசுத்த ஆவியினாலே ஊற்றப்பட்ட அன்பு என்று சொன்னபடி அந்த அன்பை அனைவருக்கு சொல்ல, அவர்களும் உம்மை நேசிக்கத்தக்கதாக அப்பா எவ்வளவு பாடுபட்டு நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க, ஸ்தோத்திரம், தாழ்மைப்படுத்தி வந்தீங்க. அந்த நோக்கம் நிறைவேற, எங்களிலே நிறைவேற
அநேகர்ல உலக மக்கள் எல்லாரும் நிறைவேற எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரே ஒரு வாழ்க்கை, ஹல்லேலூயா, எங்க இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை ஆண்டவரே, நாங்க கணக்கு கொடுக்க வேண்டிய வாழ்க்கை என்பதை அறிந்து, வாலிபனே உன் இள வயது நிச்சயின்படி நீ நட, ஹல்லேலூயா, ஆனாலும் இவள் யாவற்றையும் குறித்து நீ கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்து கொள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதை அறிந்து எங்களை திருத்திக் கொள்ள ஆண்டவரே, கடினெல்லாம் ஒழித்து போக ஆண்டவரே, உணர்வில்லாத இருதயம், அந்தகாரத்தில் இருக்கிற இருதயம் என்று சொல்லி அவர்கள் இச்சைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அருவருப்புகளை தங்களுக்குள்ள கொண்டு ஸ்தோத்திரம் தகப்பனே, இருளே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. அந்த மெய்யான ஒளி எங்களிலே கிரியை செய்யட்டும். நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கவியை மட்டும் பாடலாம். என்றும் ஆனந்தம். துதிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் நாம். அல்லேலூயா. வீண் சிந்தனைகளை வெறுத்து ஆண்டவரை நன்றிந்த உள்ளத்தோடு போற்ற புகழ உயர்த்த ஸ்தோத்திர பலியிட்டு, ஆண்டவரே நீர் இந்த நன்மைகளை எனக்கு செஞ்சீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியப்பா, ஹல்லேலூயா, அப்படிங்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்கப்பா. இது படைக்கப்பட்ட நோக்கம் எங்களை நிறைவேறும் பொழுது அது எங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், என்றும் ஆனந்தம். கிறிஸ்து இயேசுவின் குள் இருப்பதே நமக்கு பெரிய பலன். அல்லேலூயா. இப்படி வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிகூறும்படி அதிகாலையில் இருட்டோടെ எழும்பி ஆண்டுடைய வசனத்தை எடுத்து வாசித்து சிந்தித்து திருந்த வேண்டிய காரியங்களுக்கு திருத்தி தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தொடர்ந்து உயர்த்தி பாடல் பாடி உயர்த்தி ஸ்தோத்திர பலியிட்டு உயர்த்தி ஜெபம் பண்ணி அந்தந்த நாளுக்குரிய கிருபை நாம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்கும்படிக்கு கர்த்தருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. காலை தோறும் நம்ம ஆண்டுக்கு மூலனை கொடுக்குறோமா? ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி அதிகாலை நேரத்தில் நம்ம ஆண்டு கொடுக்கமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உண்மையாய் அதிகாலை நேரத்தில் நம்மை தேட எங்களுக்கு கிருபை தாங்க. அந்தந்த நாளுக்குரிய கிருபைகள், அந்தந்த நாளுக்குரிய போராட்டங்களை வெற்றி பெறும்படியான கிருபைகள், உம்முடைய கண்களில் தயவை பெறும்படியான கிருபை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை வைத்திருக்கீங்களப்பா. நன்றியோடு மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்ட மெய் சமாதானம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாள் காலையில் உங்களுடைய பாதத்தில் காத்திருக்க, நேரம் ஒதுக்கி காத்திருக்க, அல்லேலூயா, அதற்கு ஆயத்தமாகும்படி முந்தின இரவு சீக்கிரத்திலே தூங்க போக ஆண்டவரே மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தெல்லாம் எங்களை விட்டு நீக்குங்க. கண்ணினிச்சை பாவம் என்று சொல்லியிருக்கப்பா. நாங்கள் பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்று உணர்ந்து பார்க்க வேண்டிய காரியங்களை மாத்திரம் பார்த்து ஆண்டவரே அருவிருக்கிற காரியங்களை பார்த்து அந்த இச்சையில விழுந்து உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு உடைய பரிசுத்த கிருபைகள் ஒவ்வொரையும் காக்க கடவுது. மெய் சமாதானம் பண்ற சந்தோஷத்தில் எங்கே நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்தல ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தெரிவிப்போம். பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு தெரிவிங்க. கைப்பிடிச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் நாளை நினைவுகூர தேவன் தந்த கிருபைக்கு ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டுக்கு சுத்தமானால் அல்லேலூயா. அடுத்த ஆண்டு 25ஆம் தேதி கொண்டாடுவோம் நம்ம. அல்லேலூயா. எந்த கூட்டமும் இருக்காது, நிறைய பேர் வருவாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் சல்வேஷன் ஆலயத்தின் 23வது ஆண்டு பிறந்த ஆண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபையை நினைத்திருக்கிறார். புதிய ஆலயத்திற்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். 2001ஆம் ஆண்டு இதே போல் முதல் ஆராதனையை கூட்டினோம். ஜெனிஸ்டர் மாத்திரம் கூட இருக்கிறாரு. என்னுடைய குடும்பத்தார் கூட இருந்தாங்க. இது போக வெளியே இருந்து ஒரு 7-8 பேர், மொத்தத்தில் ஒரு 15 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்மஸ் ஒரு கொண்டாட்டமாக இருந்தது, ஆராதனை இருந்தது. ஆகவே அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது பாதி பேரை காணவில்லை. அல்லேலூயா. அதே மாதிரி தான் இன்றைக்கி தொடருது. கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்தாச்சு. இந்த வாரம் ஆராதனைக்கு என்ன சொல்லுங்கள், வர வேண்டாம். அல்லேலூயா. ஆராதனை ஆண்டவருக்கு உரியது. நல்லா ஞாபகிங்க. அல்லேலூயா. ஓய்வு நாள் கர்த்தருக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டுக்கு உரியதை தயவுசெய்து கொடுங்க. ஆராதனையை கட் பண்ணாதீங்க. இந்த 2 நாள் லீவ் விட்டுமே ஆராதனைக்கு காணாத ஆட்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, உங்களை உண்மையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய கிருபையை வீணாக இழந்து போகக்கூடாது. ஆண்டுக்கு முக்கியம் கொடுக்காத எல்லாம் நமக்கு விக்கிரகமாக இருக்குது. விக்கிரகம் அருவருப்பானது. அல்லேலூயா. ஓய்வு நாளுக்கு அன்றைக்கு ஆலயத்துக்கு வராமல் இதோட பெரிய காரியம் ஒன்று இருந்ததுன்னா அது உங்களுக்கு விக்கிரகம். அதனால தான் சோதனை வரும், அதனால தான் சாபம் வரும், அதனால தான் நம்ம வேண்டாத காரியங்களாக வரும். நமக்கு ஓய்வு நாள் அது உற்சாகமாய் ஆசரிக்க வேண்டிய நாள். அல்லேலூயா. வீட்டில் போய் ஏசாயா 58 எடுத்து வாசிங்க. அதை படித்து புரிஞ்சுன்னா அடுத்த வாரம் எல்லோரும் நிறைய பேர் வருவாங்க. வராத அது வேண்டாம்னு நினைக்கிற ஆட்கள், இருமணவர்களெல்லாம் தயவுசெய்து வாசிட்டு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நமக்கு ஆராதனை உண்டு. காலை மாலை ஆராதனை உண்டு. இந்த வாரம் நமக்கு புதன்கிழமை ஜெபம் இருக்காது. அடுத்த வாரத்திலிருந்து நமக்கு தொடர்ந்து உண்டு. பைபிள் காலேஜ் எல்லாமே நம்ம வெள்ளிக்கிழமை உண்டு. வர வெள்ளிக்கிழமை உண்டு. வெள்ளிக்கிழமை எல்லாம் உண்டு. நமக்கு ஆண்டுக்குமே உண்டாகட்டும். செவ்வாய்க்கிழமை நமக்கு புது வருட பழைய புதிய வருட ஆராதனை. ஆகவே அந்த பழைய புதிய வருட ஆராதனை மேலே உள்ள வேசி ஹாலில் நடைபெறும். அல்லேலூயா. அது இடம் கம்மி, பட் எல்லாரும் அக்காமடேட் பண்ணுறதுக்கான காரியங்களை பண்ணிகிட்ருக்கோம். கர்த்தர் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வராமல் இருக்காங்க. பொதுவாக நியூ இயர் மிட் நைட்டில் இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாக தான் வரும். அதனால் எல்லாத்துக்கும் இடம் இருக்கும். அதை பற்றி யோசிக்க வேண்டாம். தயவுசெய்து எல்லோரும் சேருங்க. கர்த்தர் இந்த எப்படி பழைய வருட வாக்குத்தத்தை ஆசீர்வதித்தாரோ புதிய வருடத்திலும் புதிய கிருபையோடு கூட புதிய வாக்குத்தத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, பழைய வருட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் புதிய ஆலயத்தை நமக்கு தருவன் தான். அது எனக்கு மட்டும் இல்லை, சபைக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வார்த்தை. அல்லேலூயா. என்றால் ஜனங்கள் அதற்கு கொடுத்தார்கள் கட்டுவதற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொடுக்கிற ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு கொடுக்கிற ஒரு காரியம் நமக்கு ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியம் நமக்கு நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், நம்மளே செயல்பட வேண்டும். கர்த்தர் இந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கை பாடல் நம்ம பாடலாம். வாழ்த்துக்கள்
எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக சௌரி ஜாஸ்மின் ஜெபம் பண்ணுங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா நீர் இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஆண்டவரே அப்பா தாழ்மையின் ரூபமாக ஆண்டவரே மனுஷ ரூபம் எடுத்தும் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே அப்பா அந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களின் ஆண்டவரை ரட்சிக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த உலகத்திலே நீர் வந்து பிறந்தீரப்பா. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா. அந்த சந்தோஷத்தை ஆண்டவரே வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா எங்களை எல்லாரும் நீர் கூட்டி வந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மட்டும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே இந்த அன்பு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரே அப்பா சொல்லி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மை அறியாத மக்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்மை பற்றி நாங்கள் சொல்ல அப்பா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. அந்த வேளையில் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம் ஆண்டவரே அப்பா. உற்சாகமாய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே இடங்களாமற் போக மட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரே கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கைகள் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு என்று ஆண்டவரை பயன்படுத்தப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. கொடுக்க முடியாமல் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உற்சாகமாய் உமக்கென்று ஆண்டவரே காணிக்கை செலுத்தப்பா நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்க இருக்கிற மன்னவுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. நாங்கள் வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல ஆண்டவரே ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் இருதயமாகிய பலகையில் எழுதி கர்த்தாவே ஆண்டவரே அதை நாங்கள் கடைபிடிக்கவும் ஆண்டவரே நாங்கள் அதை மறந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல் ஆண்டவரே அப்பா 100, 60, 30 பலன் கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிற இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. செய்திக்கு முன்பதாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. சபைக்காக வந்து சோதரன் ஜெனிஸ்டர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவார். நம்முடைய சபையின் மூத்த அங்கத்தினர். அதுக்கு பிறகு சௌரி பிரியா சபையின் அங்கத்தினர் எல்லாத்துக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. சிறிய ஜெபம் பண்ணுவாங்க. எல்லோரும் கூட தலை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே உம்முடைய பிறப்பின் மகிமையை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறிய வேண்டுமென்று நீர் சித்தம் கொண்டு இருக்கிறபடியால் தகப்பனே இப்படி ஒரு நாளில் ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூவிலகில் நீர் வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த பிறப்பின் மகிமையை நாங்கள் எந்த நாளில் நினைவு கூர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க உம்மை உயர்த்த நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே சபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் எங்களை வேலையின் நிமித்தமாய் கொண்டு வந்தாலும் தகப்பனே உம்மை மகிமைப்படுத்த உம்மை ஆராதிக்க உம்மோடு உறவாட எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த 23 ஆண்டுகளாக உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே நாங்கள் அப்பா என்ன செய்வோம் என்று அறியாத நேரங்களிலும் கூட நீர் எங்கள் பலனாய் அரணாய் கோட்டையாக இருந்து எங்களை வழிநடத்தினீங்க சோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே வருகிற புதிய ஆண்டிலும் தகப்பனே எங்களுக்கு நீர் அப்பா வாக்கு தத்தம் கொடுத்தபடி ஆண்டவரே புதிய ஆலயத்தை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் தேவைகளையெல்லாம் நிறைவாய் சந்திக்கும்படியாக செபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே விசேஷமாக இந்த நாளிலும் இவ்வளவு நிறைவான ஆத்துமாக்களை நீங்கள் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எப்பொழுதும் உம்மிடத்தில் கடந்து வர தேவநீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தில் நீர் கொடுத்த எல்லா நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த தேசத்து தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற குடிமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் வேலைக்காய் வந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்கள் நிமித்தம் இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதித்து இன்னும் பெருக பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது காணப்படுகிற இந்த குறைவுகளெல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் ஆராதனையில் நீங்கள் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் உதவி ஒத்தாசையிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமேன் ஆமேன். சபையின் ஒவ்வொரு அங்கத்தினருக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த அருமையான அப்பா மனமகிழ்ச்சியின் நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்து உம்முடைய ஆண்டவரை இந்த பிறப்பின் ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு தேவரீர் பாராட்டின எல்லா விதமான நம்முடைய கிருபைகள் இரக்கங்களுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் இறுதி நாட்களை காண்ற கிருபைகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ விதமான போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், வியாதிகள், ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்தீரப்பா. ஆண்டவரே என்ன செய்வோம் யாது செய்வோம் என்று தெரியாத வேளையில், அங்கலாய்க்கிற வேளையில் இதோ இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய வலது கரத்தை பிடித்து நீர் தாங்கி ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற உம்முடைய மேலான நம்முடைய கிருபைகளுக்காய், நம்முடைய இரக்கங்களுக்காய், நம்முடைய பாதம் பணிந்து நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கவலைகளோடு அநேக நாட்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஆண்டவரே மனிதன முகத்தை பார்க்கிறான், நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. அதில் உள்ள வலிகள் வேதனைகள் எல்லாம் உமக்கு தெரியும். நீர் தயவா இறங்கி கர்த்தாவே நீர் புதிய வழிகளை நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்கள் அப்பா உமக்கு பயந்தவர்களுக்கும் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீ செய்கிற காரியங்கள் மிகவும் பெரியவைகள் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாமல் நமக்கு காத்திருக்க தேவரீர் கிருபை செய்வீராக. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாக இறங்குங்கப்பா. வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீங்கள் அவர்களை குணமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் அப்பா நீங்கள் கர்த்தாவே அப்பா உம்முடைய உன்னத வல்லமையை அனுப்பி ராஜா அவர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊரில் விட்டு வந்திருக்கிற வயோதிப பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம், குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தின் பிள்ளைகள், கணவன் இங்கேயும் மனைவி பிள்ளைகள் அங்கேயும் ஆண்டவர் இப்படி பிரிந்து இருக்கிற காரியங்கள் உண்டு ராஜா. அப்பா இந்த மாதிரியான நேரங்களில் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தகப்பனே, என்னுடைய மகன் மகள் கூட இல்லையே, என்னுடைய கணவன் மனைவி கூட இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்க அப்பா, நீங்கள் கூட இருங்க ஆண்டவர். இந்த நாளிலும் உங்களுடைய பிறப்பின் சந்தோஷம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வயோதிப பெற்றோருக்கு ஆண்டவரே நீங்கள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டு கூட இருந்து கவனிக்க வேண்டிய நாங்கள்லாம் இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தூர தூர இடங்களில் இருக்காங்கப்பா. நீங்கள் பெற்றோர் தனியாக இருக்காங்க, அதில் கூட ஒருவரை இழந்து ஒருவர் தனியாக இருக்கிற காரியங்களெல்லாம் நீர் பார்க்கிறீர் தகப்பனே. நீங்கள் கிருபையாக இறங்குங்க ராஜா, அவர்களுக்கு கூட இருங்கப்பா. அவருடைய பலன் குன்றாதபடிக்கு அவர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அந்த நாட்கள் அதிகமாக உண்மை அண்டிக்கொள்ள பற்றிக்கொள்ள ஆண்டவரை நெருங்கி கிட்டி செல்கிற அனுபவங்களை கொடுங்க. விசேஷமாக ஆண்டவரை எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தாவை அண்டிக்கொள்ளட்டும், பற்றிக்கொள்ளட்டும். உடைய வார்த்தைகளை கருத்தாய் பெற்றோர் போதிக்கப்பா நல்ல முன்மாதிரிகளாக இருந்த ஆண்டவரே பிள்ளைகளை, குடும்பத்தை, கணவனை, மனைவியை உமக்குள்ளாக கட்டி எழுப்புகிற பொறுப்பு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்கிறதப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல் ஆண்டவரே குடும்பத்தார பிள்ளைகளை ஆண்டவரே நல்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வேத வார்த்தைகளை கருத்தாய் போதித்து கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்க, குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே, குடும்பமாய் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ண ஆண்டவரே அதை கிரமமாய் கற்றுக் கொடுக்க ஆண்டவரே. எத்தனையோ புறஜாதியார் அப்படி கற்றுக் கொடுக்கறத நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஆண்டவரே அவங்க மத காரியங்களை எவ்வளவு தீவிரமாக பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்காங்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. நாங்களும் நேரம் ஒதுக்கி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்போ உங்களுடைய காரியங்களை போதிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீராங்க. அந்த கடைசி நாட்களில் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. உங்களுடைய வருகைக்கு நாங்கள் குடும்பமாய் ஆயத்தப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பணியில் குடும்பமாய் ஆண்டவரை தனி நபர்களாய் ஆண்டவரை நாங்கள் தீவிரமாய் கர்த்தாவே உம்முடைய பணிக்கு ஆண்டவரை நாங்கள் துரிதமாய் கடந்து செல்ல ஆண்டவரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உம்முடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் நாங்கள் அறிவிக்க, எங்களுடைய வாழ்க்கையின் சாட்சிகளை பிறரோடு நீங்கள் செய்த மகிமையான மகத்துவமான காரியங்களை நாங்கள் பிறருக்கு சொல்ல தேவரீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரை எவ்விதத்திலும் கர்த்தாவே நிர்விசாரமாக இருந்து விடாதபடிக்கு ராஜா, நிர்விசாரமாக இருந்து கர்த்தாவே உம்முடைய வருகையில் நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய்
காணப்படாதபடிக்கு தகப்பனே ஆண்டவர் இந்த நாட்களை ஞானமாய் நாங்கள் ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவரீர் கிருபை இரக்கமும் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்று அதிக நாட்கள் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. கிருபையா இறங்குங்கப்பா, கிருபையா இறங்க. நம்மளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து கூட ஆண்டவரே நீர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறீர். ஆனால் அவ்வளவு நாள் இல்லாதபடிக்கு ராஜா நீங்க கிருபையா இறங்கி தகப்பனே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திர கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற பலனை, அந்த உம்மால் கிடைக்கிற பலனை கர்த்தாவே நீங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. கிருபையா இறங்கியப்பா, எங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் எதுவோ அதுக்கு தடையா இருக்குமானால் தயவா எங்களை மன்னித்து ராஜா, எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னித்த பிள்ளைகள் கர்ப்பந்தரிக்க தேவரீர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க கிருபையா இறங்கி ராஜா நமக்கு பயந்த குடும்பத்தில் நமக்கு பயந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நீங்கள் இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தேடாதபடிக்கிறப்பா உம்முடைய சித்தத்துக்கு காத்திருந்து கர்த்தாவே உம்முடைய சித்தம் எப்பொழுது நன்மையாகவே இருக்கும். ஆண்டவரே அப்பா நன்மையானவைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவரீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்த ராஜா நீங்கள் கிருபையாய் ஏற்ற நாட்களில் அவங்களெல்லாம் கர்த்தாவே சேர்ந்து வாழ்வதற்குரிய கிருபைகளை நீங்கள் அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பல விதமான கஷ்டங்களோடு பிறர்கிட்ட ஷேர் பண்ண முடியாத கவலைகளோடு இங்கே இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. அவங்க கண்ணீர் எதுவாக இருந்தாலும் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் வந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாரையும் உடைய சந்தோஷத்தினால சமாதானத்தில் இந்த நாளில் நீங்கள் நிரப்பி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்ற வசனத்தின்படியாக உண்மையில் வைக்கிற நம்பிக்கையில அப்படி ஒரு ஆண்டவரை ஸ்தோத்திரம் அசாதாரணமான விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து ராஜா. ஆண்டவரை உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போது என்ற வசனத்தின்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைய நாள் இதே போலத்த நாளிலே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த நாளானது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. அது எப்படி என்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிப்பதற்கு தேவன் கிருபை செய்ய நம்மை இந்த வேளையிலே அதை யோசித்து பார்ப்போம். இப்படியாக ஆண்டவர் வந்த நோக்கம் அது நம்மளை எப்படி நிறைவேற நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம கடந்து செல்லுவோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் நம்ம லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தி உலக மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. அது என்ன செய்தி? அடுத்த வருஷத்தை பார்ப்போம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு ரட்சிப்பு என்றாலே அதுக்கு முன்பாக மீட்பு இருக்குது. அந்த மீட்பு அந்த எதுக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்களோ எதால் கட்டப்பட்டு கிடந்தார்களோ அது மறுபடியும் அவளை மேற்கொள்ளாதபடிக்கான காரியங்களை செய்யும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பராக இரட்சகராக வந்தார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 69 முதல் 74 வரைக்கும் அங்கே நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, முதல் காரியம் சுருக்கமாக பார்த்து மெசேஜுக்குள்ளே கடந்து போகலாம். அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் 1, அது ஒரு இரக்கமாக இருக்கிறது. 2, தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தொருளி. அப்ப இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருப்பதற்கு 3வது காரியம், அங்கு ஒரு பரிசுத்த உடன்படிக்கையை தமது ஜனங்களுக்கு செய்தார். 4வது காரியம், உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, நம்மை பகைக்கிற சத்துருவாகிய சாத்தான் அவனுடைய தூதர்கள், அது மாத்திரமல்ல அவன் ஆளுகை செய்கிற உலக ஜனங்கள், அவன் மூலமாய் வருகிற சத்துருவாய் நம்மை பகைமை பாராட்டின காரியங்கள். 5வது, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும்
நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுமா? இப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு இரக்கத்தை செய்தார். நம்ம என்ன பண்ணுமா? நமக்கு பயம் இல்லாம ஆண்டவர் முன்பாக பரிசுத்தத்தோடு, அவருடைய சத்தியமே பரிசுத்தம், அந்த சத்தியமாகிய வார்த்தைகள் நமக்குள்ள வரும் பொழுது அசுத்தங்கள், தேவன் விரும்பாத அசுத்த சிந்தனைகள், பேச்சுக்கள், கிரியெல்லாம் நீக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அப்போ இதற்காக 74 வசனம் பார்க்கிறோம். தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு, இதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற காரியம் அது 3 பிரிவாக நிறைவேறியது. 77 79 பார்க்கும்போது, 77 பார்க்கும்போது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை கொண்டு வரவும். அல்லேலூயா. 78வது வசனம், அந்தகாரத்திலும் மரணத்திலும் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அல்லேலூயா. மரண இருள், மரண பயம், எதிரிகள் நம்ம என்ன செய்வாங்களோ, எப்போ யுத்தம் வருமோ, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நமக்கு தெரியாது. இப்படிலாம் இருக்கிற வேளையில பார்க்கிறோம் 79 வசனத்துல 3வது காரியமாக செயல்பட்டது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அல்லேலூயா. இந்த காரியங்கள் இதுக்கு முன்பாக இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து பிறந்ததுனால இவெல்லாம் உண்டானபடினாலே, அல்லேலூயா, இது எல்லா ஜனத்திற்கும் உரிய சந்தோஷமாய் மாறிட்டு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கும்போது உலகத்தை பிதாவாகிய தேவன் இருக்காங்க, ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவருடைய வார்த்தை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவாய் அவர் காணப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய சிருஷ்டிப்பு அங்கு பிதாவின் வார்த்தையாய் வெளிப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வானத்தையும் படைத்தார் என்று நம்ம பார்க்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஆதாம் ஏவாள் முதலாவது படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடினாலே அங்கு 7 விதமான சாபங்கள் வந்தது என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை மீறினபடினாலே தேவ கோபமும் அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு காரியமான சாபமும் அவர் வாழ்க்கையிலே வந்தது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியம் இருளாய் இருந்தது. அப்போ இந்த உலக மக்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட இருள் சாத்தானின் அதிகாரத்தை குறிக்குது, தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு மனுஷன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினால அந்த 7 விதமான சாபங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த சாபத்துக்கு காரணமான பிசாசு சபிக்கப்பட்டது. அந்த காரியத்துக்கு பிசாசின் வார்த்தையை கேட்டு உடன்பட்ட அந்த ஸ்திரீயாகிய ஏவாளுக்கு அங்கு நம்ம பார்க்கிறோம். அங்கு ஒரு சாபத்தை பார்க்கிறோம். ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய். இப்படிலாம் இருக்குது. அடுத்தது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அங்கு ஆதாமை பார்த்து சொல்றாங்க, நீ உயிரோடு இருக்கலாம் வருத்தத்தோட அதன் பலத்தை பூசிப்பாய் என்கிற ஒரு காரியத்தையும் அங்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. இந்த சாபங்களை முறிக்கும்படிக்கு, முற்றிலுமாய் நம்ம மீட்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. சரி, இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ இந்த இருள் அப்படின்னாலே சாத்தானின் அதிகாரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வந்ததுனால வந்த காரியங்களை நம்ம பார்ப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றது நமக்கு முதல்ல தெரியணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒன்று, யார் இயேசு கிறிஸ்து என்று அறிய வேணும். அல்லேலூயா. அறியணும்னா நாம் அதை தேட வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போது நிறைய எக்ஸ்பிளேஷன் இருக்குது, இருக்கட்டும், ரொம்ப சுருக்கமாக முடிக்க வேண்டிய நேரம் இருக்குது. வெளிப்படுத்தல் விசேஷம் 14, வெளிப்படுத்தல் 14:7. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. சரி, இப்போ இயேசு கிறிஸ்து பார்க்க போறோம். யாருன்னு? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அல்லேலூயா. வேதத்தில் தேவனுக்கு பேரு ஏலோஹிம். அது எதை குறிக்குன்னா, பிதாவாகிய தேவனை குறிக்கிறது, குமாரனாகிய தேவனை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவராகிய தேசத்தை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு திருத்துவ தெய்வத்தை
வேதத்தில் குறிப்பிடுவது. இது தேடினா தான் புரியும், வேதத்தில் உள்ளது அப்படியே நம்பினா தான் புரியும். நம்முடைய சொந்த அறிவை கொண்டு, நம்முடைய படிப்பு உலக அறிவை கொண்டு கண்டா இது புரியாது. ஆகவே வேதத்தில் என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே விசுவாசிக்க நாம் படிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது யோவான் 1 எடுத்து 2 ஒரு சில காரியங்களை பார்ப்போம். எபிரேயர் எடுத்து காரியங்களை கிறிஸ்து யார் என்று நம்ம பார்த்து நம்ம கடைசி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், வாசிக்கலாம். நம்ம ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இது புரிவதற்கு கஷ்டம். இப்போ நம்ம பார்ப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்றால் அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஏன்னா ஆவியின் வெளிப்பாடு முதல்ல வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. சரி, இப்போ பார்க்கும் பொழுது 5வது வசனம் வாசிப்போம், 4வது வசனம் வாசிப்போம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்ததுன்னா மனுஷனுடைய இருளை எல்லாம் நீக்குகிற ஒளியா இருந்தது. அல்லேலூயா. அப்போ இருள் சாத்தானின் அதிகாரம் அவனை இந்த சாபத்தின் மூலமாய் ஆட்கொண்ட, அவனுக்கு ஒரு சந்தோஷ சமாதானத்தை கெடுக்கிற, பகைமையினாலே அவனுக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கிற, இந்த உலகத்தில் சபிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கும்படியான ஒரு ஒளியாய் இயேசு கிறிஸ்து வந்தார். இதெல்லாம் இருள்னு சொல்லப்பட்டிருக்குது. இது இருள் நீங்கும்படியான ஒளியாய் அவர் வந்தார். அது மாத்திரமல்ல, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை மேற்கொள்ளவில்லை. அங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய தேவ வல்லமை இந்த இருளாகிய காரியங்களெல்லாம் மேற்கொள்ளும்படியாக அங்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடியதாக, அல்லது விடுதலை தரக்கூடியதான ஒரு காரியமாய் அவரிடம் காணப்பட்டது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வருவோம், 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கேற்ற மகிமையாய் இருந்தது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தை அங்கு கன்னிமரியாத்தில் பிரவேசித்து பரிசுத்தவான்களை பிரவேசித்து அவர் இயேசு கிறிஸ்துவாய் மனிதனாய் அவர் அவதரித்தார். அவர் தேவகுமாரன், நமக்காக மனுஷனாய் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதைத்தான் நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 1 நம்ம பார்க்கும்போது அங்கேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை வாசித்து நம்ம கடந்து செல்வோம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அவருடைய உள்ளத்தின் அவர் சிந்தித்த காரியங்கள்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு தந்தறினார். அல்லேலூயா. இவரை கிறிஸ்துவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. சரி, இவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார். இந்த உலகம் அண்டசரம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையாலே இயங்குகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது 6வது வசனம், தமது முதற் பேரானவரை இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்கான பாவ பரிகாரம் செய்யணும், ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தனும், மனித அவதாரம் எடுத்து ஆகணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த உலக நாட்களிலே அங்கு மக்களால் சோதிக்கப்படணும், அவமானப்படுத்தப்படணும், நிந்தை சதிக்க வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சு கூட இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தை வர தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? உலகத்துக்கு போறாரு. மேலும் தமது முதற் பேரானவரை இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஊர்க்காரெல்லாம் நிறைய கேள்வி கேட்குறான். எங்கேயாவது நீங்கள் இயேசு கிறிஸ்து தெய்வம்னு போட்டிருக்கா, அவரை எங்கேயாவது வணங்கன்னு போட்டு சொல்லிக்கிறதுனா அது பெரிய காரியம். இந்த ஒரு வசனம் இருக்குது, நிறைய வசனம் இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு ஒப்பான தெய்வமாக இருக்கிறார். உலகத்தில் உள்ள எந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம், நாம் விசுவாசித்து அவரை ஆராதிக்கும்படியான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பிதாவை கண்டு ஒருத்தரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் பிதாவின் மடியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினார். எனவே தான் கேள்வி கேட்டாங்க சிஷ்யர்கள், பிதாவை எங்களுக்கு காண்பியும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிலிப்புவே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் பிதாவானவர் என்னிலும் நான் அவர்கள் இருக்கிறதா நீங்க
பாருங்க, அதாவது என் கிரியை மூலமாக பாருங்க எவ்வளவு ஐசியங்கள், எவ்வளவு அற்புதங்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கும்படியான தெய்வமாக இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குறைஞ்ச சீக்கிரமாக பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கத்தில் நம்மில எப்படி அதை பெற்றுக்கொள்வது. ஒன்று நம்ம பார்த்தோம், வெளிப்படுத்தல் 14:7 அவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரை இன்னும் அறியணும்னா, ஒரு தெய்வத்தை குறித்து அறிய வேண்டும் என்று வாஞ்சை இருக்கும் என்றால் இந்த வேத புத்தகம் மூலமாகத்தான் நம்ம அறிய முடியும். அந்த காலத்தில் ராஜாக்கள் கையில், ஆலயத்தில் உள்ள அந்த பிரீஸ்ட் கையில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லார் கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே டெய்லி தயவுசெய்து எடுத்து வாசிங்க, தேடுங்க. என்ன நோக்கம்? நான் இன்னும் ஆண்டவரை அதிகமாக அறியணும். அந்த நோக்கத்தோடு தேடுங்க. அங்கே ஆண்டவர் எல்லா ரகசியங்களையும் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஒரு காரியம் நம்பர் 1. அடுத்து 2வது காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அப்போ ஆண்டவரை நம்ம அறிய அவருக்கு 1 பயப்படணும், 2 அவரை மகிமைப்படுத்தணும், 3 அவரை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை ஜனங்கள் கூடி ஆராதிப்பது. அல்லேலூயா. தனி மனித ஆராதனை ரொம்ப முக்கியம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை போற்றணும், புகழணும், மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் அவசியம். ஆனாலும் ஆண்டவருக்கு பிடித்தமானது ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படிக்கு சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு வரக்கூடிய சர்ச்சில் ஆண்டவருடைய நியமம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய கட்டளை இதெல்லாம் அவமதிக்காதபடிக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சபையில் கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போ ஆண்டவரை தேடுறதுனால, இந்த வேதத்தில் தேடுவதனால இன்னும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு உத்வேகம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு காரியம் நம்மளே பூரணப்படும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகவே 1 ஆண்டவரை தேடணும், தேடி ஆண்டவரை அதிகமாக அறியணும். 2வது காரியம், ஒரு தெய்வம் அப்படின்னா அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ப வேண்டும். இப்படி நம்புகிற ஒரு காரியத்தினால தான் நம்ம நித்திய ஜீவனை பெற முடியும். யோவான் 1:12 வாசிங்க. அடுத்தது 2வது குறிப்பு, அவரை விசுவாசியுங்கள். 1 தேவனை அறியுங்கள், 2வது இயேசு கிறிஸ்துவை அறியுங்கள், 2வது அவரை விசுவாசியுங்கள் அல்லது நம்புங்கள். விசுவாசம் என்பது இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் இது தெய்வம் ஏற்ற வழியிலே தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதின வார்த்தை இருக்கிற அப்படின்னாலே, சத்தியமாக இருக்கிற அப்படின்னாலே, வானமும் பூமியும் அழிந்தாலும் அழியாத வார்த்தையாக இருக்கிற அப்படின்னாலே இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டதன் அடிப்படையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். யோவான் 1:12 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த பைபிளை படிச்சு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல பேர்ல, அல்லேலூயா, அவர் பேர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிறார் என்று அர்த்தம். இதான் அவருடைய நாமம். இதை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ? 1 நம்பணும், நம்பினா அவரை ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைகளை மனதார ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொண்டா கீழ்ப்படிவோம். நம்முடைய பிள்ளைகள் கைவித்தியால சொல்லுங்க. இவ்வளவு சிம்பிள் ஃபார்முலா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, எந்த மதத்துலையும் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்பணும், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி என்றால் நாம் தெய்வத்தின் பிள்ளையாக நம்ம மாறுகிறோம். அல்லேலூயா. நம் தெய்வத்தின் பிள்ளையாக மாறும் பொழுது ஆண்டவன் நமக்கு எல்லா காரியங்களும், எப்படி தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன் பிள்ளைக்கு எப்படி கேர் எடுக்கிறாரோ அதை விட மேலாய் கேர் எடுக்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்த ஆண்டவர். நாம் தேவனுடைய பிள்ளையாய் நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். இன்னும் நம்ம பார்க்கும்போது இதனால கிடைக்கிற நன்மை என்னவென்றால், 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, யோவான் 3:16-18 வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெறுவான். அல்லேலூயா. அப்போ இங்கே 3வது அதிகாரம் 16 வசனம் பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் உலக மக்கள் கெட்டு போகாதபடிக்கு, பாவத்தினாலே கெட்டு போகாதபடிக்கு, கெட்டு நித்திய அழிவுக்கு நேராய் போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, அவர் ரட்சிக்கப்படும்படியாக பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் ரட்சிக்கப்படும்படியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு பிறகு சொன்னாலே அது பெரிய சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தால் நம்ம அழிஞ்சு போகாதபடிக்கு, பாவத்தினால தண்டனையாக நித்திய அக்கினியை பெறாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு வழியை ஏற்படுத்தும்படி நமக்கு வந்தார். அவருடைய வார்த்தைகளில் அந்த பாதைகள் இருக்குது. ஆகவே இதை விசுவாசித்து நம்பி அவர் சொல்படி நடந்து நம்ம தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். மூன்றாவது காரியம், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளையாய் நம்ம மாறி இருக்கிறோம். 2 மூணாவது காரியம், இப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால அடுத்தது அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என்னத்தம் அடிக்கடி சொல்கிறோம் சபையில், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான நீங்கள் தயவுசெய்து இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை தேடி அதை குறித்து சிந்திங்க. ஒன்று அதில் கீழ்ப்படியாத காரியத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி இப்படி கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையை மனப்பூர்வமாய் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்ன பிரச்சனைனா, மக்கள் மற்றவர்களை பார்க்குறது, ஆண்டவரை பார்க்குறதில்ல. அவங்க குறை, என் குறை இருந்தால் என்ன பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி உலகத்தை பார்த்து தங்களை கெடுத்து மற்றவர்களை கெடுத்து நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அப்படி எல்லா வார்த்தைகளையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ வேதம் தெளிவாக சொல்லுது, இப்படி ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு பலன் இருக்குது, அவன் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கவலை, வேதனை, பயம். அல்லேலூயா. எனவே தான் சொன்னாங்க, அவரை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட வந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 11:28 நம்ம பார்க்குறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாரம் வாழ்க்கையில். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் கூட இந்த அவற்றை வரும்போது இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து அவர் சொன்னதை கேட்டு அவரை அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகம் எவ்வளவு கஷ்டமானது, ஒவ்வொருவருடைய பிசாசின் ஆளுகள் இருக்கிற அப்படின்னாலே ஒவ்வொரு போராட்டங்களிலும் மிகவும் கவலைப்படுகிற, கண்ணீர் விடுகிற, வேதனைப்படுகிற ஒரு வாழ்க்கையில் அல்லேலூயா இளைப்பாறுதல் நம்முடைய ஆண்டு வைத்திருக்கிறார். இளைப்பாறுதல் நம்முடைய ஆண்டு தருகிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னிடம் வாருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும், அவரை நம்பி விசுவாசித்து போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆண்டவர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த அந்த ஆலோசனை நம்ம வாசித்து விடலாம். மத்தேயு 11:28 எடுத்து வாசிங்க. பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யாருனாலும் சரி, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். உங்க பிரச்சனை என்னாலும் பரவாயில்ல, வாசிங்க. நான் சாந்தமும். சரி, இப்போ ஆண்டவர் அதை செய்யணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். மற்ற உலக ராஜாக்களை போலையோ ஆளுநரை போலையோ ஒரு பெருமை உள்ள அவர் அதை பொருட்படுத்தாத ஒரு ஆள் நம்முடைய ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. வந்த யாவருக்கும் ஒரு பதில் கொடுக்கிறவர். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆண்டவர் சுமக்கிற ஒரு நுகம் இருக்குது, அவர் அதை சுமந்துக்கிட்டு இந்த உலகத்தில் தெரியுறாங்க. அவரோட கூட சேர்ந்து நீங்க அந்த நுகன்னா தெரியுது அவங்களுக்கு. இந்த மாட்டு வண்டி போகும்போது அந்த மாட்டு வண்டியுடைய லோடு அங்கு மாட்டுடைய அந்த கழுத்துல இருக்கும்படியான இருக்கிற அந்த ஒரு கட்டை, ஒரு டீ வடியில் வச்சிருப்பாங்க, அதுதான் நுகம். ஆண்டவர் இப்படி ஒரு நுகத்தை சுமக்கிறாங்க. என்ன நுகம் அது? உலக மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தேவ சித்தத்தை சுமந்து தெரிகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள். அவர் தான் நமக்கு பெரிய டீச்சர். இன்னைக்கு உலகத்தில் பெரிய பிரச்சனைனா மற்றவங்களை பார்த்து அவங்க எப்படி இவங்க எப்படி, நானும் அப்படி இருந்தா எப்படி இருந்தேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் படிக்க பாருங்க. நானும் முன்மாதிரி கிடையாது, எந்த பாஸ்டரும் ஊழியக்காரரும் முன்னுதாரணம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்னுதாரணம். அல்லேலூயா. அப்போ அவற்றில் வசனங்களை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் தேடுற அப்படின்னாலே, அல்லேலூயா, நம்ம ஆண்டவர் இப்படி தேடுறதுனால, ஆண்டவர் கண்டு பிரயாசப்படுறதுனால ஆண்டவர் நமக்காக இறங்கி காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம நுகத்தெல்லாம் அவர் மாற்றி போடுவார். ஆகவே தயவு செய்து நம்ம பாரத்தை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காம, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆண்டவர்கிட்ட சொல்படி கேட்டு அவர் நோக்கத்தில் நாமும் பங்கு பெற நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கிற அந்த மகிமையை நம்ம காண்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4வது கற்றுக்கொண்டோம். இப்போ 4வது கற்றுக்கொண்ட காரியத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி கீழ்ப்படியும் போது என்ன நடக்குன்னு பார்க்கும்போது, முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்னது மனம் திரும்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ முதல் ஆலோசனை, அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆலோசனை மனம் திரும்புதல். நம்முடைய மனசை
திருப்புதல். நம்முடைய மனசு ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். கேடும் திருக்கும் உள்ள மனுஷனுடைய இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட இருதயம் சிந்தனைகள் இந்த மனசை சிந்தனை செய்து அந்த பொல்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் சொல்வதை கவனிக்கும்படி, அவர் நடந்த மாதிரி நாம் நடக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகும். அவன் பாவி என்று தன்னை முதல்ல அறிவான். அப்போ அறியும் போது அப்போ அந்த பாவத்தை அடுத்த காரியம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 23 விதமான பாவ சிந்தனைகள், பாவ கிரியைகள், நம்ம பேச்சுக்களை பார்க்குறோம். இந்த 23 காரியங்களிலிருந்தும் நம்ம மனத்தை திருப்பி அந்த பாவன்னு உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து ஆண்டவரை போய் சொல்லி, ஆண்டவரை இந்த விதமான சிந்தனை இருக்குது, இந்த விதமான நமக்கு பிரியமில்லாத காரியங்களாம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது உமக்கு பிரியம் இல்லாது உம்மால் உண்டானது அல்ல. நல்லா படிச்சுங்க, தெரிஞ்சுங்க. உலகத்தில் தேவன் விரும்பாத எந்த காரியத்தையும் ஆண்டவர் கொண்டு வரல. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே பிசாசுடைய தந்திரங்கள் என்று பார்க்கிறோம். பிசாசுடைய தந்திரமானது என்ன? அவன் வஞ்சித்து ஜனங்களையும் நம்மையும் கிறிஸ்து இயேசுவிடமிருந்து பிரிப்பது. இதற்காக அவனுடைய சாத்தானுடைய தந்திரம் என்னது? முதலாவது தந்திரம் நம்ம பார்க்கும்பொழுது கண்ணினிச்ச. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானல, இன்றைக்கு மொபைல் ஃபோன் அதிகாரத்தில் நம்ம இருக்கமான்னு பார்த்து, அல்லேலூயா, பார்க்க வேண்டிய காரியங்களை பார்த்து ஒரு ஆலோசனை சொல்கிறேன். தயவுசெய்து ஒரு நோட் எடுத்து வாங்கி, ஓகே வசனத்தை பாருங்க. நான் இந்த 1 யோவான் 2:15, 16, 17. அப்போ 3 விதமான காரியம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்போ இந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்ணின் இச்சையை நம்ம மேற்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாலன்றி இதை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோனில் பார்க்க வேண்டிய காரியங்களை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அது பிசாசின் தந்திரமாக இருக்குது. மொபைல் ஃபோன்லேயே அடிமையாக இருந்து நம்ம பார்க்குறோம். வீடியோ கேம்ஸ்க்கு அடிமையான அநேகம் பேர். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சில காரியங்களை யூடியூப்பில் பார்த்து டிவி இருந்த காரியங்கள்லாம் மாறி டிவிக்கு கையிலேயே டிவி வந்த காரியங்கள், பிசாசுடைய டெக்னாலஜி அவ்வளவு அருமையாக பயன்படுத்தலாம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் தான் சுதாரித்துக் கொள்ளணும். அவைகளெல்லாம் விட்டு விலக வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இல்லை அப்படின்னா இந்த 3 காரியங்களை கொண்டு பிசாசானவன் நம்மையும் ஆண்டவரையும் பிரித்து விடுவான். நம் மறுபடியும் பிசாசுடைய ஆளுகை சென்று அவனுடைய இருளாகிய அந்தகார வல்லமையில நாம் இருந்து நித்திய ஜீவனை இழந்து போக வேண்டியிருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தாக பார்க்கும்போது கற்றுக்கொண்ட நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் முக்கியமான காரியம் யோவான் 14, 21, 23. ஒரு மனிதன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், என்னுடைய கற்பனையை கேட்டு என் சொற்படி நடந்தால் அவன் என்னிடத்துல அன்பு கூறுகிறான். அல்லேலூயா. நீங்கள் அன்பு கூறுறீங்களா? அன்பு குறைஞ்சி போச்சா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் அன்பு ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் அப்போ ஆண்டுக்கு ஊழியம் செய்வது அவர்கள் அன்பு கூறுவது. நம்ம அப்படி வளரணும். இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்த அன்பு உள்ளவர். நம்முடைய அன்பு வளர்கிற அன்பாக இருக்க வேண்டும். குறைகிற அன்பு ஆண்டு அருவருக்கிற அன்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்கு முதல் சபைக்கு அவர் எழுதும் போதே சொல்றாரு, உன் அன்பு குறைஞ்சி போயிட்டுது என்று சொல்லி அங்கு ஆண்டவர் வருத்தப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்ம புது சிருஷ்டியாய் மாறிவிடுவோம். எப்படி மாறிவிடுவோம்? புது சிருஷ்டினா என்னது? பழைய சிந்தனை, பழைய பேச்சு, பழைய கிரியை நம்மகிட்ட இருக்காது. புது சிந்தனை, புது சிந்தனை வேற ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை குறித்து சிந்திக்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை குறித்து பேசுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கிற காரியம். அங்கே புது சிருஷ்டியாய் மாறிவிடுவோம். ஆண்டுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் நம்ம வெளியே வந்துடுவோம். புது சிருஷ்டியே காரியம். அப்போ பழைய மனுஷனை ஆண்டவருக்கு பிடிக்காது. பழைய மனுஷன், பாவத்தில் இருக்கிற மனுஷன் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை தேடி பாவின்னு உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனால அவன் புது சிருஷ்டி. வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்கலாம். எபேசியர் 4, 22, 23, 24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உள்ள மனுஷன், அவனுக்கு இச்சை இருக்குது, தேவன் அறிவிக்கிற காரியம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு, அப்படிப்பட்ட மனுஷனை சிந்தனையை பேச்சு தூக்கி தூர எரிஞ்சு போட்டு
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி நம்மை இயக்குகிறது, உற்சாகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை படிக்க, அதன்படி நடக்க, கவனிக்க, அதன்படி செய்ய உற்சாகப்படுத்துகிற அந்த புதிதான ஆவி நமக்குள்ள உண்டாகி மெய்யான நீதியிலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய மெய்யான நீதியிலும், நம்முடைய சுயநீதி இருக்குது, எனக்கு சரி என்று தெரிஞ்சதெல்லாம் நான் செய்வேன். இந்த சுயநீதி ஆண்டவர் அருவருக்கிறது, அழுக்கான கந்தை. பரிசுத்தம் என்றால் என்ன? ஆண்டுடைய சத்தியமான வார்த்தை தான் பரிசுத்தம். ஆண்டுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அசுத்தம் வெளியே போது நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசித்து, அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்கான தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்களே, எனக்காக வந்தீங்களே. முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அப்படி படிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதுதான் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையினால இப்போ நம்ம ஆளுகை செய்யப்படுகிறோம், நடத்தப்படுகிறோம். அதுதான் பரிசுத்தம். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, இப்போ யாருடைய சாயல் வந்துட்டு? பழைய பாவ மனித சாயல் போய் தேவ சாயல், இயேசு கிறிஸ்துவின் சாயல், இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் நமக்குள்ள வந்துடுது. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கலே. அல்லேலூயா. நான் பழைய பாவ சிந்தனை, பாவ பேச்சு, பாவத்தை விரும்பி செய்கிற ஒரு மனுஷன் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தேடி அதை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் எனக்குள்ள வந்துட்டது. தேவனாலய செயலை குறிக்கப்பட்ட மெய்யான நீதி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்ற செயல்படுது, என்னுடைய பரிசுத்தப்படுத்தியது எனக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் குணங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதான் புதிய சிருஷ்டி. இந்த புதிய சிருஷ்டி தேவ கோபத்துக்கு வெளியே வந்தவன். தேவ கோபம், தேவ தண்டனை, நியாய தீர்ப்பு இல்லை, தண்டனை அவனுக்கு இல்லை. ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உண்டாகும். ஆகவே அடுத்த 5வது காரியம் பார்க்கும்போது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம், கனி என்றாலே நற்கிரியைகள். அப்போது ஆண்டுடைய பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டும், நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நற்கிரிகள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பெற ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் மேலே வருவது அது கனி கொடுக்கிற நற்கிரியான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது இதனால் என்ன வருதுன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள மெய் சந்தோஷம், மெய் சமாதானம் வருது. யோவான் 15 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்து வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை பற்றி அறிஞ்சாச்சு, கனி கொடுக்கணும், அவரை பின்பற்றணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணும்? யோவான் 15 படி 15:7 படி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீங்கள் என்னிலும், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நம்ம அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருந்தால், இதை நம்ம விருப்பப்படும் போது செய்யறதில்ல, வாழ்நாள் நிலைத்திருக்கணும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நம்ம கனி கொடுக்கிற பிள்ளையா இருக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து செயல்படும் பொழுது, நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. சரி, அப்போ எப்படி நிலைத்திருக்கணும்னு சொல்லி இங்கே போட்டிருக்குது. 10வது வசனம் வாசிக்கலாம். 10:11 வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. சரி, பிதாவுடைய வார்த்தை அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவருடைய அன்புல இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்காங்க. ஏன்னா பிதா சொன்ன காரியங்கள்லாம் அவர் அப்படியே செய்யறாரு. அதனால பிதாவுடைய அன்பு விட்டு இருக்குது. நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு, கற்பனைனா வாயின் வார்த்தை, நான் சொன்னதை கை கொண்டிருந்தால், கேட்டு நீங்க வாழ்க்கையில செயல்படுத்தி இருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இப்போ என்ன அதுக்கு பலன் வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். நல்லா பாருங்க, என்னுடைய சந்தோஷம். கிறிஸ்து இயேசு வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர். அல்லேலூயா. அவருக்கு கவலைப்படுறதுக்கு உண்மையே கிடையாது. ஒரே ஒரு கவலை நம்ம குறித்து. நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய தண்டைக்கு போகக்கூடாது, அவரோட கூட இருக்கணும். அதான் அவருடைய ஆசை. அல்லேலூயா. அவருக்கு வேற ஏதாவது குறித்து பயம் இருக்குமா? அன்றைய இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு தருகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. என்றால் கிறிஸ்து இயேசு நம்மளோட இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. நிறைவான சந்தோஷத்தை தரும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தாங்க. அல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தை நம்ம நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பாக இருக்க நம்ம ஒப்பு கொடுத்து கனி கொடுப்போம், நற்கிரியைகள் செய்வோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6வது காரியம், அடுத்தது இந்த ஒரு காரியத்தில் நியாய தீர்ப்பு
அங்கு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பானவர், ஜீவனை கொடுத்தவர். ஆனால் ஆண்டவர் நியாயந்திருக்கிற நாட்கள் வருகிறது. ஏனென்றால் அந்த நியாயந்திருக்கிற நாள் இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட ஆண்டவரை தேட மாட்டான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்காங்க, உண்மைதான். அப்படியே அவர் இருந்தார்னா ஒரு மனுஷன் கூட ஆண்டவரை தேட மாட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர், அவர் சொன்னபடி நடந்தவனுக்கும் நடக்காத வித்தியாசத்தை காட்டுகிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 20:11-14 நம்ம வாசிக்கிறோம். அங்கு ஆவி, ஆத்மா, சரீரம் அங்கே நியாயந்திருக்கப்படும். 3 ஞாபக புத்தகங்கள் நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் எழுத போதெல்லாம் அங்கு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு பிதாவுடைய ஜீவ புத்தகம், குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புத்தகம், பரிசுத்த ஆவியானவரின் ஞாபக புத்தகம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தனைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பேச்சுக்கள் எழுதப்பட்டிருக்கோம், நம்முடைய கிரியைகள் எழுதப்பட்டிருக்கோம். இவை எல்லாவற்றையும் குறித்து நாம் நியாயத்தீர்ப்பு செய்யப்படும். அல்லேலூயா. நம்ம அங்கே அழுது கொண்டு ஆண்டோட மன்னிப்பு கேட்க முடியாது. நியாயத்தீர்ப்பில் நம்ம அழுது கொண்டு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இருக்கிற உயிரோடு இருக்கிற நல்ல நாளில் சிந்தித்து இயேசு கிறிஸ்துவின் வழிக்கு வரக்கு ஒப்பு கொடுத்தா, அல்லேலூயா, அவருடைய வசனம் நியாயத்தீர்ப்பு சொல்லப்பட்டபடினாலே இந்த ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம். அங்கே என்ன இருக்கும்? அங்கே அங்கே சட்ட புத்தகம் இருக்கும். இந்த தண்டனையின்படி, இந்த இபிகோ சட்டத்தின்படி, இந்த நம்பர் அந்த நம்பரின்படி, அந்த பிரிவின்படி உங்களுக்கு நீங்கள் இந்த தவறை செய்தபடினாலே நீங்கள் குற்றவாளி, உங்களுக்கு இந்த தண்டனை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கருத்துக்கு போகாதபடிக்கு இருக்கிற நாட்களில் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அன்பு கொண்டு கீழ்ப்படியும் பொழுது நியாயத்தீர்ப்பிலே நமக்கு பலன் உண்டு, நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய காலமாய் என் கூட இளைப்பாறுகள் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுகளை நம்ம பிரேசிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 7வது காரியம், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார். அப்போ இந்த எடுத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம், நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட வேண்டும், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக காணப்பட வேண்டும். 1 வாசி முடிப்போம். 1 யோவான் 2:5 வாசிக்கலாம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அவருடைய வசனத்தை கை கொண்டா, கீழ்ப்படிஞ்சா, செயல்படுத்தி நிலைத்திருந்தா தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ள இருக்கமா இல்லையா? அல்லேலூயா. இந்த ஒரு வசனம் நம்ம சொல்லும். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம காத்து கொண்டோம் என்றால் கிறிஸ்து இயேசுவின் பிறந்த காரியம் நம்மளே ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சும் நித்திய ஜீவனை பெறலை அப்படின்னா நம்மளை போல் முட்டாள்கள் யாரும் கிடையாது, நம்மளை போல் ஒரு துர்பாக்கியசாலி யாரும் கிடையாது. அவை நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அதுக்கு வழிகளை, மார்க்கத்தை ஏற்படுத்தி கொண்ட இயேசு கிறிஸ்துவின் வழிக்கு வாங்க, வார்த்தைக்கு வாங்க, அதை சீரியஸாக ஜாக்கிரதையாக செயல்படுத்துங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் காணப்பட்டா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்துக்கொண்டு பரதேசத்துக்கு போய்விடுவார். பிற்பாடு இந்த பூமியில் சாத்தானுடைய ஆளுகை, தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தான். இந்த சாத்தான் ஆண்டவரால் உண்டாக்கப்படல, அவன் தேவதூதனாக இருந்தான். அவன் ஆண்டவருக்கு மேலே தான் போன ஒரு மேட்டிமை உண்டாயிற்று. வேதம் சொல்கிறது பெருமை, ஒரு பெரிய அருவருப்பு என்று. அவனுக்குள்ள அந்த அருவருப்பு காணப்பட்டது. இன்னும் சில அவனுடைய குற்றவாளி ஆகும்படியான சில காரியங்களை அவன் செஞ்சான். அவன் கூட அநேக தேவதூதர்களை கூட்டம் சேர்த்தான், ஆண்டவருக்கு எதிராக காரியங்களை பண்ணான். அப்படிப்பட்ட வேலையில நம்ம பார்க்குறோம். அங்கு அவன் தள்ளப்பட்டான், அந்த பதவியிலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அவன் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இருந்த ஒரு தூதன் தள்ளப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு நித்திய நியாயத்தீர்ப்பு உண்டாயிற்று. அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. நமக்கோ கிறிஸ்து இயேசு மூலமாய் பாவ மன்னிப்பின் வழி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் இந்த பூமியில் 7 வருடம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அப்பவும் நம்ம அழுது ஒரு பயனும் கிடையாது. பரிசுத்தவான்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பூமியில் இருக்கவங்க அங்கு அந்தி கிறிஸ்து துன்பப்படுத்துவான். அவனுடைய முத்திரை தரிக்காமல் கொள்ளவும் வியாபாரம் கொள்ள வைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வேளையிலே தரித்த யாவருக்கும் நித்திய அக்கினி உண்டாகும். பிற்பாடு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்களோடு கூட இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணுவார். ஆட்டுக்குட்டியான திருமணம் என்றால் அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? இந்த பூமியை ஆளும்படியான அதிகாரத்தை கொடுக்கும்படியான அந்த உடன்படிக்கையை பரதீசில் ஆண்டு செய்வார். திருப்பி அவங்களை கூட்டு பூமிக்கு வருவார். இங்கே அந்தி கிறிஸ்து சாத்தான் ஆண்டு கொண்டிருப்பான். அவனோடும் அவன் ஜனங்களோட யுத்தம் செய்து இந்த உலகத்தை பிடிச்சு இந்த அப்போ சாத்தான சிறையில் அடைப்பார்.
பாதாள சிறையில் அடைப்பார். கூட உதவியாக இருந்த அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி இந்த 2 பேரையும் குறித்து நித்திய அக்னி கடலில் போடுவார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. 1000 வருடம் பூமியில் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். நாம் பூமியில் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள், அப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு நியாயத்தீர்ப்பு இருக்கும். அந்த நியாயத்தீர்ப்பு தான் உலக மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு 1000 வருடம் அரசாட்சியில் அந்த முடிவில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுவான். அவன் அப்பவும் சில ஜனங்களை வஞ்சித்து ஆண்டோட யுத்தத்துக்கு வருவான். அந்த யுத்தத்திலே அவன் மீது அக்னி இறங்கி அவனும் சாத்தானும் அக்னி கடலில் தள்ளப்படுவான். பிற்பாடு உலக ஜனங்கள் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்பட்டு இயேசுக்கு வெள்ளை சிங்காசன தீர்ப்பில் பிதா குமாரன் பரிசுத்தர் இருப்பாங்க. நம்முடைய சிந்தனை நியாயம் தீர்க்கப்படும், பேச்சு நியாயம் தீர்க்கப்படும், கிரியை நியாயம் தீர்க்கப்படும். அந்த நியாய தீர்ப்பிலே யார் யார் வசனத்தின்படி நடந்தார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்று இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய காலமாக இருப்பாங்க. அப்படி பெறாதவர்கள் நித்திய அக்னியில் சாத்தானோடு கூட அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தண்டனை அடையாதபடிக்கு இயேசு கிறிஸ்து வந்து நம்ம விடுவிக்கும்படியான வழிகளை நமக்கு செஞ்சாங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு கூட செய்திரு எமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் வந்ததன் நோக்கம் வெளிச்சமாய் வந்தீங்க ஆண்டவரே. மனுஷன் பாவம் செய்தால வந்த சாபங்கள், பிசாசின் தந்திரத்துக்கு உட்பட்டு அவனுடைய வார்த்தை கேட்டு பாவம் செஞ்சதுனால வந்த துன்பங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் இருந்து பரிகாரம் செய்யும்படி உடைய ரத்தம் சிந்தும்படி மனுஷனை வந்து பிறந்தீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, நீங்கள் வந்த நோக்கம் அது எப்படி எங்களை நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இருள் நீக்கி ஒளியாய் வந்த உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவ இருள், மரண இருள், பயம், கண்ணீர், பகைமை, எல்லா விதமான அறியாமைனால எங்கே போகிறோன்னு தெரியாது. நரகத்துக்கு போகிறோமா பரவத்துக்கு போகிறோமா தெரியாது. கண் சுருக்கி போன கூட என்று சொல்லப்பட்டிருக்குதுப்பா. அப்படி இல்லாதபடிக்கு வெளிச்சமாகிய உம்முடைய வார்த்தைகள், விடிவெளி நட்சத்திரமாகிய உம்முடைய கிருபை இறக்கம் எல்லாத்தையும் நாங்கள் தேடி இன்னும் அதிகமாய் அறிந்து கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளையாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள், ஆனாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே நீங்கள் வாங்க சொன்னீங்கப்பா. இன்றைக்கி வருத்தப்பட்டு கண்ணீர் விடுற யாவரும் உம்மிடத்தில் வந்து உம்முடைய நுகமாகிய பாரமாகிய உலக மக்களுக்கு ரட்சிக்கப்படும்படி உம்முடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற வார்த்தை நாங்களும் கூட சேர்ந்து சுமந்து ஆண்டவரே எல்லா வார்த்தையிலிருந்து விடுவிக்கப்படும்படியான கிருபைகளை இறக்கங்களை எங்களுக்கு கண்ணில் இடுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு போக கிருபை செய்யுங்க. கிறிஸ்து இயேசுவை இன்னும் அறியும்படிக்கு ஆண்டவரே இந்த அடிப்படை புத்தகத்தை வாங்கி இன்னும் படித்து பைபிளை இன்னும் அதிகமாக படித்து இன்னும் அதிகமாக அறிந்து உங்களுடைய வழிகளை அறிந்து உங்களுடைய ஆசிரியர்களை அறிந்து ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள மனப்பூர்வமாய் தங்களை உமக்கென்று உங்களுடைய வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். புதிதாக வந்த யாவரையும் இயேசு கிறிஸ்துவினாலே வரவேற்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க. உங்கள் எல்லாருக்கும் இலவசமாக நித்திய வாழ்க்கைக்கான அடிப்படை உபதேசங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதல் ஆலோசனை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இது இலவசமானது. தயவுசெய்து நீங்கள் வந்து போகும்போது வாங்கிட்டு போங்க. தயவுசெய்து படிங்க, பைபிள் படிங்க, ஆலயத்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செலவுகளை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாய் வந்தார் என்று சொல்லி இருளான காரியங்கள் மாறும்படி தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொருவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமாக இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.